வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் கார்ன் சீலா. புரோட்டீனுக்கு கடலை மாவு, இது கூடவே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோங்க. இந்த டிஷ்ஷை இன்னும் ஹோல்சம் அண்ட் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக நான் தொட்டுக்கிறதுக்கு பச்சை பட்டாணி கிரேவி பண்ணியிருந்தேன். பட் சட்னி சாம்பார் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்க்கு அளவே இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீலாவோட டெக்ஸ்சருமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஸ்வீட் கார்ன் தோசை, ஸ்வீட் கார்ன் சட்னி எல்லாம் பண்ணியிருக்கேங்க. ஸ்வீட் கார்ன் தோசைக்கு என்ன சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்ததோ அதே டெக்ஸ்சர் தான் இப்போவும் வந்திருக்கு. இந்த சீலா பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்னை தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கத்தி வச்சு அப்படியே சீவினிங்கன்னா அந்த கர்னல்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். நடுவில் இருக்கிற காபை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். கர்னல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. உதுத்த கார்னாக இருந்தால் அதுவுமே ஒரு கார்னுக்கு எவ்வளோ அளவோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. உதுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னை நம்ம ஹோலாக போட போகிறது இல்லைங்க, அரைச்சிக்க போகிறோம். எல்லா ஸ்வீட் கார்னையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்து பண்ணுறதுக்கும் ஸ்வீட் கார்ன் சேர்க்காம இதே சீலாவே நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த கார்னோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு இதிலே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன் மிக்சரை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, ரவை, அதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்க்க போகிறோம். கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பெரிய பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு இதிலே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் ரிஜிடிட்டி கொடுக்கறதுக்காக. இதுலேயே 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரோஸ்டட், அன்ரோஸ்டட் எந்த ரவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாவோடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கேப்சிகமாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய ஆப்பிள் தக்காளியுமே நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காய்கறிகள் எல்லாத்தையுமே எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பெரிய துருவலில் துருவிக்கலாம். அதையுமே இந்த மாவோடு நான் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கு மேலேயுமே தண்ணி தேவைப்படும். ஸோ மாவு கரைக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தால் அப்படியே உடச்சி விட்டுருங்க. உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பேட்டராக வரணும். நல்லா வெஜ்ஜீஸோட ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு மாவில் இறங்கிடும். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். பட் இந்த மாவை நீங்கள் உடனே கூட யூஸ் பண்ணலாம். ரவை ஊறணுங்கிறதுக்காக தான் அந்த 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். சோடால எதுவுமே தேவையில்லைங்க இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு. குவிக்காக ஈஸியாக காய் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சீலாவை நீங்கள் பண்ணிடலாம். ஒரு தடவையும் நீங்கள் தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்துக்கணும். இல்லைன்னா மாவு மேலே வெஜ்ஜீஸ்லாம் கீழே இருக்கும். ஈவனாக வரணும்னா நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கல்லில் மாவு சேர்க்கணும். இந்த சீலா பண்ணுறதுக்கு தோசை கல் நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சமாக பெருசு பண்ணி விடுங்க. ரொம்ப தின்னா வராது, வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு திக்காக தான் வரும். சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு வெந்துடும். டாப்பும் வெந்துடும், பேஸும் வெந்துடும். பேஸில் கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். இந்த சீலா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா திருப்பி போடும்போது உங்களுக்கு 2ஆக பிறந்துடும். அதனால ஓரளவுக்கு சின்னதாகவே வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் கல்லில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இண்டாலியம், இரும்பு கடாயில் பண்ணுறவங்களுக்கு முதல் 1-2 தோசை வராத மாதிரி தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் கல் பழக சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஒட்டவே ஒட்டாது. ஒரு தோசை பண்ணிட்டு சரியாக வரலன்னு ஏண்டா வரலன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. அதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கல் டு பிளேட் அப்படியே சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெஜ்ஜீஸோட ஃப்ளேவர்லாம் ஊறி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.